ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு அயன் ஃபார்ம் பில்ட் பண்ணிட்டு அப்புறம் ட்ரேடிங் ஆல் தான் கைஸ் பில்ட் பண்ண போகிறோம். சரி வாங்க கைஸ், ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீ ஹவுஸ் நான் பில்ட் பண்ணியிருப்பேன். இது என் ஓன் ஐடியா வச்சு தான் பில்ட் பண்ணியிருப்பேன். பட் ஹவுஸ் நல்லாவே டெக்கரேட் பண்ணி சூப்பராகவே பில்ட் பண்ணிட்டேன். என்சாண்டிங் டேபிள்லாம் போட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செஸ்ட்டுக்கு என்னென்ன தேவையானதெல்லாம் வச்சுட்டேன். அப்புறம் இந்த சைடும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட்லாம் பண்ணிட்டேன். ஸோ அப்போ கீழே இருக்க அந்த ஹவுஸை இன்றைக்கி டிஸ்ட்ராய் பண்ணிடுவோம் கைஸ். அங்கே தான் ட்ரேடிங் ஆள் வரப்போது. அங்கே பார்த்தீங்கன்னா அயன் ஃபார்ம் வரப்போகுது. சரி ஓகே கேஸ், தேவை மெட்டீரியல்ஸ் காய் பண்ணுறது பார்க்குறாங்க கைஸ். தேவையான திங்ஸ்லாம் எடுத்தாச்சு. ஸோ இந்த ஃபார்ம் ரொம்ப சிம்பிள், ஆனால் எஃபிஷியன்ட்டி ரொம்ப அதிகம். நம்மளுக்கு பெட்ஸ் வில்லேஜஸ் இருந்தாலே போதும், இந்த ஃபார்ம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிரும். ஸோ இப்போ ஷவல் எடுத்துக்கோங்க. இப்போ 9x9 நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். கைஸ் நான் கிளியர் பண்ணிட்டேன். 9x9 க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 கீழே போகணும் கைஸ். 3 பிளாக்ஸ் கரெக்டாக கீழே போயிடணும். இப்போ வாட்டர் பக்கெட் எடுத்துக்கோங்க. இப்போ கரெக்டாக 4 கார்னர்லும் ஊற்றுறப்ப நடுவில் ஒரு பிளாக் இருக்கும் கைஸ். ஸோ அங்கே ஃபென்ஸ் கேட் நம்ம வைக்கணும். ஸோ இப்போ வாட்டர் நான் கிராப் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மிடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் வரல. ஸோ இப்போ ஃபென்ஸ் கேட் எடுத்து நான் கரெக்டாக வைக்கிற மாதிரி வச்சுட்டு வாங்க. ஸோ வச்சுட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் ஓப்பன் பண்ணி விடணும். ஓப்பன் பண்ணால் தான் அயன்காலம் கீழே விழுவான், எல்லாம் விழுவ மாட்டான். ஸோ ப்ராப்பராக எல்லா சைடும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஃபென்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டு கரெக்டாக நம்ம கீழே 25 பிளாக்ஸ் வேணும். ஸோ உங்கள் இஷ்டம் தான், எவ்வளோ வேணால் கீழே போகலாம். நான் இந்த வீடியோவுக்கு 20 பிளாக்ஸ் கீழே போவேன் கைஸ். நான் கீழே வந்துட்டேன், கரெக்டாக 20 பிளாக்ஸ் வந்துட்டேன். ஸோ இப்போ ஏதோ ஒரு டேரெக்ஷன் நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் பிளாக்ஸ் போய்க்கோங்க. ஏன்னா நம்ம கரெக்டாக நிற்கிற இடத்துல தான் ஹாப்பர் வரப்போகுது. ஸோ கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க ஏரியாவை மட்டும். இப்போ உங்கள்கிட்ட இருக்க செஸ்ட்டும் ஹாப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு செஸ்ட் வச்சுருங்க. கரெக்டாக ஃபஸ்ட்டு 3x3 பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹாப்பர் தான் வரப்போகுது. ஸோ கொஞ்சம் ஏரியா விட்டு வச்சுருங்க. ஸோ இப்போ கரெக்டாக மேலே பார்த்துக்கோங்க எங்கே இருக்குதுன்னு. ஸோ கரெக்டாக இங்கே ஹாப்பர் கனெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க கைஸ். முக்கியமான விஷயம் எல்லாம் கனெக்டில் இருக்கான்னு பாருங்கள். ஒன்று கனெக்ட் ஆனாலும் பாதியாயின்னு அதிலே ஸ்டக் ஆகிரும். அப்புறம் மீதியாயின்னு நம்மளுக்கு கிடைக்காது மோஸ்ட்லி. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேவு கிட்ட கட்டாதீங்க. கேவு கிட்ட கட்டிட்டிங்கன்னா அப்புறம் எல்லா காலம்ஸும் அந்த கேவுக்குள்ளே போயிடுவானுங்க. எதுவுமே கீழே விட மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை பார்த்துக்கோங்க. இப்போ நான் எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான் செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். ஸோ இந்த பிளாக்ஸும் உடச்சு விட்டுக்கலாம், கொஞ்சம் தலை இடிக்குது. ஸோ இப்போ உங்கள்கிட்ட இது சைன் போர்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே கரெக்டாக சைன் போர்டு எங்கே வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2வது பிளாக்கு. நம்மளுக்கு லாவா படக்கூடாது. பட் கோலம் 3 பிளாக் ஹைட்டாக இருக்கிறதுனால அவனுக்கு லாவா பட்டு அவன் சுற்றுருவான் கைஸ். நீங்கள் அடிஷ்னலாக கூட கீழே ஹாப்பருக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம்ப் ஃபயர் வைக்கலாம். கொஞ்சம் இங்கே சாவறது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ கரெக்டாக சைன் போர்டெலாம் அப்படி வச்சு லாபம் எடுத்துக்கோங்க. ஸோ கரெக்டாக சென்டரில் ஊற்றிடுங்க. அப்போ தான் எல்லா டேரெக்ஷனுமே படும் கைஸ். நாங்கள் தெரியாமல் டேட் பிளாக் வச்சுருவோம். அதை நான் அப்புறமா எடுத்துப்பேன். அப்புறம் சில பேர் சாவம் அங்கே மேலே நின்றுப்பானுங்க. அதை மறக்காமல் எடுத்துருங்க கரெக்டாக. ஸோ அப்போ என்னென்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக டேரெக்ஷனில் ஒரு 7 பிளாக்ஸ் இல்லை 9 பிளாக்ஸ் போய்க்கோங்க. அப்போ தான் லேடர் போட்டு மேலே போக முடியும் நம்மளால். கைஸ் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50% நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வில்லேஜஸ் நம்ம ஆட் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லேடர் தெரியும், இங்கே தான் நம்ம மேலே கீழே போகிறதுக்கு. ஸோ இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே டிக் பண்ணி வச்சுருக்கோங்க ஹோல். இங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3 பிளாக்ஸ் இப்படி போய் கீழே 7 பிளாக்ஸ் வரைக்கும் போனோம். 6 பிளாக்ஸ் போயிடாதீங்க. அப்புறம் அந்த கரெக்டாக அந்த வாட்டரில் ஸ்பான் ஆக மாட்டானுங்க, வேறு எங்கேயும் ஸ்பான் ஆயிடுவானுங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைங்லாம் 3 போய்க்கோங்க. கரெக்டாக 7 பிளாக்ஸ் போகணும். ஓகேவா? ஸோ அப்படியே கீழே போய்க்கலாம். இப்போ கைஸ் இந்த டிக் பண்ணுறது மட்டும் நான் கொஞ்சம் லைட்டாக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். கைஸ் இப்போ என்ன பண்ணால் இந்த சைடில் கரெக்டாக 3x3 போகணும் கைஸ். ஸோ பிளாக்ஸ் உடச்சோன்னே நீங்கள் பெட்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ பெட்டு கரெக்டாக எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. தப்பாக வச்சிங்கன்னா ஸ்பான் ஆக மாட்டானுங்க, உள்ளே ஸ்பான் ஆயிடுவானுங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா படுக்கிற சைடு இந்த பிளாக் ஆஃப் வேஸ்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ ஒரு பிளாக் எக்ஸ்ட்ராவே இருக்கணும் இந்த சைடு. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் லைட்டாக இங்கே டிக் பண்ணிக்கலாம் கைஸ்.
கைஸ் வரும்போது வந்து ஒரு போட்டு செஞ்சு எடுத்துருவாங்க. ஏன்னா இந்த ஃபார்ம் ஃபுல்லாகவே வந்து ஜாம்பி வச்சு தான் இதாக போகுது. ஸோ அப்புறம் முக்கியமாக ட்ராப் டோரும் அப்புறம் வந்து ஸ்லாப் உங்களுக்கு வேணும். ஸோ இப்போ வந்து கரெக்டாக ஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ட்ராப் டோர் தான் கைஸ் கரெக்டாக வைக்கணும். தப்பாக வச்சிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் ஃபார்ம் ஒர்க் ஆகாது கைஸ். ஸோ வந்து கரெக்டாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆனால் இப்படி இருக்கக்கூடாது. அது வந்து ஸ்ட்ரைட்டாக அவங்கள பார்த்த மாதிரி இருக்கணும். இருங்க நான் எப்படின்னு காட்டுறேன். கைஸ் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து வில்லேஜஸ் ஜாம்பி பற்றி ஸ்கேர் ஆவாங்க. அப்புறம் ஃபைனலாக வந்து இங்கே ஸ்லாப் வச்சுருங்க. ஸோ அப்போ வந்து இந்த ரூம் மட்டும் லைட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் நம்ம. அப்போ தான் வந்து ஜாம்பியை வந்து போட்டில் உட்கார வைக்க முடியும். முக்கியமாக டார்ச்சும் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்துருங்க கைஸ். ஏன்னா வந்து அதை வச்சு தான் நம்ம வந்து அயன் காலம் இங்கே ஸ்பானாக அது மாதிரி பார்க்க முடியும். இல்லைனா வந்து இங்கே ஸ்பானாக வருவாங்க டார்ச் வைக்கலாம்னா. ஸோ இப்போ வந்து கரெக்டாக போட் எடுத்துக்கோங்க. கரெக்டாக வந்து மிடில் வச்சு கொஞ்சம் லைட்டாக முன்னாடி ஃபார்வர்டு தள்ளி விட்டுருங்க. அப்புறம் முக்கியமாக அந்த ட்ராப் டோர் வந்து ஓப்பனில் இருக்கணும்னு நான் ஓப்பன் பண்ண மறந்துட்டேன். ஸோ அப்போ அப்படியே வந்து ஒரு ஸ்டார்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அவனுக்கு வந்து உள்ளே உட்காரணும் கைஸ். நாம் வந்து தூக்கிட்டு போய் உட்கார வைக்க முடியாது. ஸோ வந்து நம்ம ஸ்டார்ஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டா அவனுங்களே வில்லேஜஸ் பார்த்து வந்து உட்காந்துப்பானுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா டேரெக்ஷன்லுமே இது பண்ணணும் கைஸ். நான் வந்து எல்லா டேரெக்ஷன்லையும் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு வந்து வில்லேஜஸ் ஆட் பண்ணுறது காட்டுறேன் கைஸ். இந்த சர்வரில் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜஸ் நம்ம வந்து கையிலே ஹோல்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து நான் கரெக்டாக அப்படி வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ என்னென்னா கரெக்டாக வந்து கீழே போய்க்கலாம். ஸோ கீழே போயிட்டு வந்து நான் வந்து 3 வில்லேஜஸ் கைஸ், ஒரு சைடுக்கும் 3 வில்லேஜஸ் நம்ம ஆட் பண்ணோம். அவங்க வந்து எந்த ஜாப்பும் மோஸ்ட்லி இருக்கக்கூடாது, இருந்தானுங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ கரெக்டாக வந்து ஒரு சைடுக்கும் வந்து 3 வில்லேஜஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது மாதிரி எல்லா சைட்லையும் நம்ம வந்து 3 வில்லேஜஸ் ஆட் பண்ணோம். அப்புறம் வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஜாம்பி வைக்கணும். அது கரெக்டாக இருக்கணும் கைஸ். முக்கியமாக இங்கே வந்து ட்ராப் டோர் வச்சுருங்க. அப்போ தான் வந்து ஜாம்பி வந்து இங்கே பிளாக் இருக்குன்னு நினச்சி வந்துடுவோம். அப்புறம் முக்கியமாக இந்த ஓட்டை வந்து நீங்கள் வந்து மூடிடுங்க கைஸ். அது மூடாம விட்டிங்கன்னா ஜாம்பி அதுக்குள்ளே போயிடுவானுங்க. ஸோ இப்போ வந்து நான் எல்லா டேரக்ஷனும் பண்ணுறேன். கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிடுறேன் கைஸ் இதெல்லாம். ஸோ கைஸ் இப்போ எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ என்ன ஃபைனலாக ஜாம்பி மட்டும் தான் ஒன்றும். அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்ம் வந்து ஜாவால் மட்டும் தான் கைஸ் ஒர்க் ஆகும். இந்த பெட்ராக்கில் ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ வந்து நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணணும் கைஸ். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைடில் எல்லா சைடும் நான் செக் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராப் டோர் வந்து கரெக்டாக அந்த மாதிரி ஓப்பனில் இருக்கணும், க்ளோஸில் இருக்கக்கூடாது. க்ளோஸ் வந்து அவங்க ஸ்கேர் ஆக மாட்டாங்க. அப்புறம் வந்து அயன் கோலமும் வந்து ஸ்பான் ஆக மாட்டாங்க. ஸோ வந்து அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே நைட் ஆக போகுது கைஸ் ஃபைனலாக வந்து நைட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஜாமி உள்ளவெல்லாம் பார்க்குறப்ப கரெக்டாக நம்மளுக்குன்னு ஒரு ஜாமி வந்துட்டு இருந்தான். சரி ஓகே இது போட்டு ஃபார்ம் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலான்னு வரப்போ கரெக்டாக வந்து இங்கே பக்கத்தில் வாண்டரிங் ட்ரே வந்திருக்கான். இந்த லாமா வந்து கரெக்டாக டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு கைஸ். ஸோ அவன் வந்து ஜாமி ஃபுல் அட்டென்ஷனும் வந்து இந்த லாமா மேலே போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த லாமா தான் கைஸ் போட்டு அடிக்கணும். கைஸ் லாமாலாம் போட்டுச்சு. இப்போ வந்து ஜாமி ஃபுல் அட்டென்ஷன் நம்ம மேலே வந்துருச்சு. ஸோ இப்போ கரெக்டாக போய் உள்ளே விட்டுலான்னு நானும் வந்து அவனை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். இப்போ வந்து அவன் கரெக்டாக உட்காரது முக்கியம் இல்லை. இப்போ வந்து பார்த்தா விச்சு வேறு வந்துருச்சு கைஸ். கரெக்டாக எங்கேருந்து எல்லாம் வருதுன்னு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு இந்த விச்சை போட்டலாம் பார்க்குறப்ப இந்த ஜாமி நம்மளை அடிக்கிறான். நம்மள்ட்ட வேறு அவ்வளோ ஆர்மர் எதுவுமே இல்லைன்னு சரி டக்குன்னு இவனை மட்டும் உள்ளே விட்டுடலாம், செத்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்க்குறப்ப இவன் கரெக்டாக வேணே உள்ளே போக மாட்டேங்கிறான். அது வேறு விச்சை வேறு ஏதோ தூக்கி போட்டு என்ன சாவடிக்க பார்க்குறான். அப்புறம் பார்த்தா கரெக்டாக வந்து ஜாமி உள்ளே போயிட்டான். அந்த விச்சு வேறு என்ன ஃபாலோ பண்ணி சும்மா அந்த போஷன்லாம் தூக்கி போட்டு என் ஹெல்த்தே ஃபுல்லாக குறைச்சிட்டோம். சரி வந்து நெக்ஸ்ட்டு சைடில் வந்து இன்னொருத்தனை உள்ளாம பார்த்தா திரும்பி அந்த விச்சு என்ன உசுறு வாழ உள்ள கைஸ். அப்புறம் பார்த்தா ஃபார்ம் ஒர்க் ஆகுது. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலம் இருந்தால் இப்போ வந்து கரெக்டாக செத்து போயிடும் கைஸுங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் ரீஸ்பான் பண்ணி நான் வச்சுட்டேன், அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து என்னென்னா பாதி லூட் வந்து பார்த்திங்கன்னா லாவாலே விழுந்து போச்சு. அப்போ பார்த்தா ஃபார்ம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா கீழே வந்து 4-5 பேர் போயிட்டானுங்க. இப்போ வந்து இவன் கரெக்டாக உள்ளே போயிட்டா போகுதுன்னு பார்த்தேன். ஸோ கரெக்டாக உள்ளே போயிட்டான். இப்போ வந்து கொஞ்சம் தூரம் அப்படி தள்ளி போய்க்கோங்க. ஸோ அப்போ வந்து வில்லேஜர் மேலே பார்த்து அப்படி போயிடுவான். அப்போ பார்த்தா கரெக்டாக க்ரீப்பரும் வர ஆரம்பிச்சிருச்சு சரி என்ன பார்த்து. ஸோ ஓகே இந்த சைடு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அவனை அப்புறம் பார்த்துக்கலான்னு நான் வந்து இந்த சைடு க்ளோஸ் பண்ணிட்டேன் கைஸ். கடைசி வரைக்கும் இந்த க்ரீப்பர் என்ன உள்ள. ஸோ அவனை வந்து கொண்டுபிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் சைடு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். ஸோ இப்போ வந்து இந்த சைடில் வந்து ஜாமி விட்டாச்சு. ஸோ நான் இது வந்து இதையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். அங்கே உட்காந்துட்டான் போட்டில். இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன அந்த சைடில் வரணும். ஸோ டப்புன்னு நம்ம இங்கே ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஸோ இன்னொருத்தன் வந்துட்டான் கரெக்டாக. ஸோ இன்னும் ஒருத்தரை மட்டும் விட்டா அவ்வளோதான் கைஸ். நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த ஃபார்ம் முடிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து அவன் மட்டும் கரெக்டாக அதில் உட்காந்தா பரவாயில்ல. ஆனால் வந்து ஸ்பைடர் அது இதுன்னு வருது கைஸ். என் ஸ்வாட் வேறு கரெக்டாக இங்கே தொலைஞ்சு போச்சு. சரி கிரிட்டிக்கல் டேமேஜ் கொடுக்கலாம் பார்த்தா அதுவும் முடியல. சரி கரெக்டாக ஜாம்பி மட்டும் உள்ளே போட்டுடலாம், செத்துக்கும் அப்புறமா செத்துலாம் மாட்டேன். ஸோ கரெக்டாக வந்து அவனும் உள்ளே போயிட்டான். ஸோ இப்போ வந்து ஃபார்ம் ஒர்க் ஆகுதான்னு இப்போ தான் கைஸ் தெரியும். ஸோ இப்போ வந்து நான் எல்லா ட்ராப் டோரும் மூடிட்டேன். எல்லாம் வேறு யாரும் உள்ளே போயிடுவானுங்கன்னு. ஸோ இப்போ வந்து எல்லாம் மூடிட்டு நான் வந்து தூங்கிட்டேன் கைஸ்.
ஸோ கைஸ் ஃபார்ம்லாம் ஒர்க் ஆகுது. ஆனால் எதுக்கு அவனுங்க அங்கே ஸ்பான் ஆகிறாங்கன்னு தான் தெரியல. சரி ஓகே நம்ம கீழே போய் பார்ப்போம் எவ்வளோ எந்த கரெக்டாக இருக்குன்னு பார்க்கலாம். நானும் வந்து கீழே போயிட்டு இருக்கேன் கைஸ். ஸோ வந்து இங்கே லேடர் வச்சோன்னா ஈஸியாக இருக்குது. ஸோ நீங்களும் லேடரிங் வச்சுக்கோங்க. சரி இப்போ வந்து போய் கரெக்டாக பார்க்குறப்ப செஸ்ட்டு வந்து கரெக்டாக தான் வச்சுருக்கேன். பார்த்தா 9 அயன் கிடச்சிருக்கு. சரி ஓகே, ஏன்னா வந்து நான் அதுக்குள்ளே தூங்கிட்டேன். இல்லைனா கொஞ்சம் வச்சு எக்ஸ்ட்ரா ஸ்பான் ஆகிருப்பாங்க நைட்டில். பட் நான் போட்டவொடனே ஒர்க் ஆகுது. ஸோ அந்த ஃபார்ம் வந்து சக்ஸஸ் தான் கைஸ். கரெக்டாக நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் சேஃப்கே நின்னேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீட்டில் ஒரு ஒர்க் இருந்துச்சு, அது பார்க்க போய் அப்படி நான் வந்து ஆன்லைன் விட்டு போயிட்டேன். சரி எவ்வளோ தான் நம்மளுக்கு அயன் கிடச்சிருக்குன்னு வந்து பார்க்கலாம். நான் வந்து டைம்லாம் நோட் பண்ணிட்டு தான் கைஸ் போயிருந்தேன். ஸோ ஓகே இவ்வளோ தான் கிடைக்கும். நான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும்னு நினச்சேன். பட் வந்து நம்மளுக்கு 40 கிட்ட கிடச்சிருக்கு. ஓகே இது வந்து கொஞ்சம் சூப்பரான ஃபார்ம் தான். பட் வந்து கேவ் இருக்காத மாதிரி இடத்த பார்த்துக்கோங்க கைஸ். அங்கே இருந்துச்சுன்னா அங்கே ஸ்பானாகி வேஸ்ட்டாக போயிடுவானுங்க கைஸ். நாம் தான் வந்து ட்ரேடிங் ஆள்னால எனிமே ஸ்லேயர் வந்து அவர் ஒரு ஃபார்ச்சூன் புக்கு வேணும்னு கேட்டார். ஸோ வந்து நானும் வந்து ஒரு ஃபார்ச்சூன் புக் வாங்கிட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டேன் கைஸ். ஸோ வந்து இதுக்கு நம்ம சார்ஜ் பண்ண வந்து பார்த்திங்கன்னா 3 டைமண்ட் கைஸ். ஏன்னா வந்து மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, யூஸ் பண்ணாலும் அது கம்மியாக தான் யூஸ் பண்ணாங்க. அதனால தான் 3 டைமண்ட் கைஸ். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ஒரு ட்ரேடிங் ஆள் தான் கைஸ் கட்ட போகிறோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவை நம்ம வந்து கிளியர் பண்ணோம். இந்த ஹவுஸ் எவ்வளோ சூப்பராக கட்டியிருந்தேன், ஆனால் இந்த ஹவுஸ் எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் நான் டிஸ்ட்ராய் பண்ணுறேன் கைஸ். ஸோ இப்போ வந்து எப்படியோ டிஸ்ட்ராய் பண்ணியாச்சு கைஸ். இப்போ வந்து என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் லாக் எடுத்துக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க கைஸ். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி வச்சு ஹைட்டு 2 பிளாக் ஏற்றிக்கோங்க. ஒரு பிளாக் தள்ளி இன்னொரு ஏற்றிக்கோங்க. அப்புறம் வந்து பின்னாடி அதே மாதிரி வச்சுட்டு மேலே வந்து டீப் ஸ்லைட் பிரிக் வச்சுக்கோங்க கைஸ். ஸோ இங்கே வந்து கரெக்டாக வந்து ட்ராப்டோ இருக்கும். இங்கே வந்து வில்லேஜர் இருப்பாங்க கைஸ். ஓகேவா, ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ பின்னாடிக்கிற இடத்த மட்டும் நான் வந்து ஸ்டோன் பிரிக்ஸாக வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் மேலே வந்து கவர் பண்ணிட்டு அப்புறம் வந்து நம்ம ட்ராப் டோர் இங்கே மேலே வச்சுக்கலாம் கைஸ். அப்புறம் வந்து கீழே வந்து அவனுக்கு தேவையான அந்த ஒர்க் வச்சுட்டு நம்ம வந்து இந்த இடத்த முடிச்சிடலாம். ஸோ வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களை பார்க்குறேன் கைஸ். நான் வந்து எந்த மாதிரினா பார்த்துக்கோங்க, நான் இந்த மாதிரி தான் எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ வந்து கரெக்டாக வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் பெருசாகவே போகணும். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப பெருசாக கட்ட போகிறதில்ல கைஸ். அவங்களுக்கு வந்து இப்போ கஸ்டமருக்கு என்ன புக் வேணுமோ அது வந்து கேட்ட உடனே தான் நான் வாங்கி தர போகிறேன். எக்ஸ்ட்ரா எதுவும் வாங்கி தர ஐடியா இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து நான் எல்லா சைடும் முடிச்சிட்டேன். ஸோ இங்கே வந்து எல்லாருமே வந்து நம்மள்ட்ட மோஸ்ட்லி எல்லாமே சூப்பரான புக்ஸ் தான் கைஸ் இருக்கும். லூட்டிங்கு, எஃபிஷியன்சி 5, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பிரேஷனு எல்லாமே வந்து நம்மள்ட்ட இருக்கும். ஃபார்ச்சூனும் இருக்குது கிட்டத்தட்ட. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள் எஃபிஷியன்சி 5. இவன் வந்து ஃபார்ச்சூன் தருவான்னு நினைக்கிறேன். ஆமாம் இவன் ஃபார்ச்சூன் தரான். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்மோக்கரு, அப்புறம் டூல் ஸ்மித்து எல்லாமே இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக தான் போடலான்னு பார்த்தேன். பட் வந்து இது கட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுத்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு XP ஃபார்ம் பில்ட் பண்ணேன். ஸோ இந்த ஃபார்மில் தான் பண்ணலாம் பார்த்தேன். பட் அயன் ஃபார்ம் வந்து தேவைப்படுதுன்னா டக்குன்னு கட்டேன். ஸோ see you next video guys. Bye bye.